இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டலூர் மணிவாக்கங்க. எனக்கு பின்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா ரூபி லேண்ட்மார்க் அபார்ட்மெண்ட். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். மக்களே சைட்குள்ள வந்துட்டோம். சைட்டை ரொம்ப சூப்பரா அழகா டெவலப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இது வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ்ல இங்க ஒரு பிளாட் எடுத்தீங்கன்னா முன்பணமா 10 லட்ச ரூபா இருந்தா போதும் சார். பேங்க் லோன் 80% வெள்ளம் ப்ரொவைட் பண்ணி தரோம் சார். ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து 3 கிலோமீட்டர் வரும். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர் வரும் சார். ரூபிக்கு வெளியே பஸ் ஸ்டாப் சார் நமக்கு. தாம்பரம் எடுத்தீங்கன்னா இங்க இருந்து 5 கிலோமீட்டர் வரும் சார். 5 கிலோமீட்டர். படப்பை வரகடம் தான் இண்டஸ்ட்ரியல் காரிடார். ஐடி காரிடார்னா உங்களுக்கு பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் கேட்வே இருக்கு சார். இது பாத்தீங்கன்னா மெப்ஸ் இருக்கு சார். மெப்ஸ் இருக்கு. நம்ம அப்படியே கூடுவாஞ்சேரி போட்னா ஜோகோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நான் உங்க பிரவீன் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்ல இருக்க ஒரு ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டலூர் மணிவாக்கங்க. எனக்கு பின்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா ரூபி லேண்ட்மார்க் அபார்ட்மெண்ட். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். மெயினா இந்த லொகேஷன் பத்தி சொல்லலாம் அப்படின்னா வண்டலூர் டு ஒரகுடம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட் ஹைவேங்க. இந்த ஸ்டேட் ஹைவேல மணிவாக்கத்துல நம்ம இருக்கோம். இந்த மணிவாக்கம் லொகேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபி அபார்ட்மெண்ட் வந்து மெயினா சொல்லுவாங்க. அந்த பக்கத்திலே வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பும் லொகேட் ஆயிருக்கு. இங்க வந்து ஸ்ரீனிகேத்தன் பாடசாலா ஸ்கூல் வந்து பக்கத்திலேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க வண்டலூர், பெருங்குளத்தூர், தாம்பரம் இது மாதிரி ஈஸியா வந்து கனெக்டிவிட்டியும் வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த ஸ்டேட் ஹைவே பத்தி சொல்லணும் அப்படின்னா இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வழிச்சாலையா இருக்குங்க. சோ இந்த ஸ்டேட் ஹைவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா ஒரகுடம் கனெக்ட் பண்ணிக்கலாம். வாலாஜாபாத், காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஈஸியா வந்து கனெக்டிவிட்டியுமே வந்து இந்த லொகேஷன்ல வந்து இருக்குங்க. வாங்க நம்ம ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸா சைட்டுக்குள்ள போய் ஃபர்தரா என்ன டீடைல்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். மக்களே சைட்டுக்குள்ள வந்துட்டோம். சைட்டை ரொம்ப சூப்பரா அழகா டெவலப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் இங்க இருக்க சைட்டோட மேனேஜர் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தின எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாய் சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். சார் உங்களோட பேரும் கம்பெனியோட பேரும் இந்த ப்ராஜெக்ட் எங்க லொகேட் ஆயிருக்கு, இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்சங்கள் இருக்கு, சோ அதை பத்தி மக்களுக்கு சொல்லிடுங்க சார். என்னோட பேர் வந்து மதியழகன். கம்பெனி பேர் வந்து ஹைடெக் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். நம்மளோட லொகேஷன் எங்க இருக்குன்னா வண்டலூருக்கு நேரஸ்டா மணிவாக்கத்துல தான் இருக்கு நம்மளோட ப்ராஜெக்ட். இது பாத்தீங்கன்னாலே தெரியுது இல்ல சார், இந்த ப்ராஜெக்ட் அர்ஜென்ட்டா பேக் சைட்ல தான் இருக்கும். இந்த லேஅவுட் வந்து 32 யூனிட் தான் பண்ணிருக்கோம். இது வந்து 800 சதுரடில இருந்து நம்ம கிட்ட பிளாட் சைஸ் ஸ்டார்ட் ஆகுது. 800 சதுரடில இருந்து அப் டு 1 கிலோமீட்டர்ல நீங்க ப்ராப்பர்ட்டியோடது எடுத்துக்கலாம். இதுல 30 அடி காங்கிரீட் ரோடும் 24 அடி காங்கிரீட் ரோடும் 2 விதமா நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 13 ஏக்கர் எக்ஸ்டென்ட் பண்றோம். ஓகே, இதுல இருந்து எக்ஸ்டென்ஷன் ஃபேஸும் இருக்கா சார்? ஆமா சார். ஓகே ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் எந்த லேஅவுட் பண்ணும்போதும் முன்னாடி வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஒரு புது லேஅவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடி ஒரு 32 பிளாட் எப்படி நம்ம கஸ்டமருக்கு எடுத்துட்டு போயிட்டு எப்படி சேர்க்கிறோம், என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குன்னு தெரியாது இல்ல. இதை வச்சு ரெஃபரன்ஸ்லேயே அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துட்டு போயிடுவோம் சார். ஓகே சார். சார் இந்த சைட் வந்து என்ன அப்ரூவ்ல இருக்கு சார்? இது வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ்ல இருக்கு. ஓகே சார். இதுல வந்து ஆல் ஃபேசிங்லயே பிளாட் இருக்குங்களா? ஆமா சார், எல்லா ஃபேசிங்லயும் இருக்கு சார். நார்த் இருக்கு, ஈஸ்ட் இருக்கு, வெஸ்ட் இருக்கு, சவுத் இருக்கு, எல்லா ஃபேசிங்லயும் அவைலபிள் இருக்கு சார். பிளாட் மினிமம் சைஸ் வந்து சார் 800 சதுரடில இருந்து இருக்கு சார். 800 சதுரடில இங்க ஒரு பிளாட் எடுத்தீங்கன்னா முன்பணமா 10 லட்ச ரூபா இருந்தா போதும் சார். பிளாட்டோட காஸ்ட் டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 40 லட்ச ரூபா வரும் சார். அதுல 80% வெறும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். மீதி வந்து 20% நீங்க கையில இருந்து பே பண்ணா மட்டும் போதும் சார். ஓகே சார். இப்ப கஸ்டமர் வந்து வீடு கட்டணும் அப்படின்னாலும் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பீங்களா? அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம் சார். ஓகே. அது எப்படி பண்ணி தரணும்னா நம்ம கிட்ட லேண்ட் எடுத்து அவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க பண்ணி தரணும்னு சொன்னாலும் நம்மளும் அதுக்கேற்ற காஸ்ட்ல கொட்டேஷன் கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சார். ஓகே சார். இங்க கிரவுண்ட் வாட்டர் லெவல்லாம் எப்படி இருக்கு சார்? இங்க கிரவுண்ட் வாட்டர் லெவல் நீங்க யோசிக்கவே தேவை சார். விவசாயம் பண்ண இடம் தான். இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் விவசாயம் பண்ற இடத்துல உப்பு தண்ணியும் வராது. கிரவுண்ட் வாட்டர் லெவலும் மேலதான் சார் இருக்கும் சார். கஸ்டமர் இங்க ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கா இருக்குமா இல்ல ஒரு ரெசிடென்ஷியலா இருக்குமா சார்? இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகல நீங்க யோசிக்க தேவையில்ல சார். இது பியூர்லி ரெசிடென்ஷியல் பர்பஸ் மட்டும்தான். ஏன்னா நம்ம எல்லா லேஅவுட் எடுக்கிறதும் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக தான். 40 லட்ச ரூபா நம்ம கிட்ட வந்து இடம் வாங்குறாங்கன்னா இன்னொரு கூட ஒரு 20 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டி வரணும் தான் நினைப்பாங்க. ஓகே. இப்ப சிட்டிக்குள்ள இருக்காங்க சார். ஒரு 60,000 ரூபாய் ரெண்டல் கொடுக்குறாங்களா, இங்க வந்து மூவ்மெண்ட் பண்ணாங்களா, ரெடி டு மூவ்ல பண்ணா இஎம்ஐ கால்குலேஷன்ல போயிடும் சார். இது போயிடுவாங்க சார். சைட்டோட டீடைல்ஸ் எல்லாமே கன்வே பண்ணிருந்தீங்க. சைட் சரௌண்டிங்ல என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ், கனெக்டிவிட்டி இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே சார். நம்மளோடது எப்படின்னா ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நேரஸ்டா தான் சார் இருக்கு நம்மளோட ப்ராஜெக்ட். ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து 3 கிலோமீட்டர் வரும். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர் வரும் சார் எக்ஸாக்ட்டா. அடுத்தது ஒரகடம் பாத்தீங்கன்னா அடுத்த கனெக்டிவிட்டி ஒரகடம் தான் சார். ஓகே. இந்த ரோடு பாத்தீங்கன்னா 8 வழிச்சாலை சார். ஓகே ஓகே. இது வந்து சேலம் எல்லாம் கனெக்ட் பண்றாங்க சார். டெவலப்மெண்ட்னா இதுதான் சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரூபிக்கு வெளியே பஸ் ஸ்டாப் சார் நமக்கு. ஓகே. இந்த சைடு அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே பஸ். ஆமா சார். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு சார். அடுத்தது இந்த ரோடு கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா நேர்ல மணிமங்கலம் ஸ்ரீபெரும்புத்தூர் போற ரோடு சார். அது ஓகே ஓகே. அதுவும் ஈஸியா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் சார். அந்த ரோட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா முடிச்சூர் வந்து இங்க இருந்து 3 கிலோமீட்டர் வரும் சார். தாம்பரம் எடுத்தீங்கன்னா இங்க இருந்து 5 கிலோமீட்டர் வரும் சார். 5 கிலோமீட்டர். ஆமா. தாம்பரம், பெருங்குளத்தூர், வண்டலூர், கிளம்பாக்கம் எல்லாமே ஒரு டிஸ்டன்ஸ். ஆமா சார். இன் பிட்வீன்ல தான் நம்ம சைட் இருக்கு சார். சரி, இங்க ஸ்கூல் காலேஜஸ் அதுவும் பத்தி சொல்லிடுங்க சார். சார் இங்க
இங்க ஆல்மோஸ்ட் 10 சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு மேல இருக்கு சார். ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, நட்டேசன் இருக்கு, ஸ்ரீநிகேதன் பாடசாலா இருக்கு, ரவீந்திர குளோபல் ஸ்கூல் இருக்கு சார். காலேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, அண்ட் தென் பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் யூனிவர்சிட்டி இருக்கு, தானிஷ் அகமது காலேஜ் இருக்கு சார். சார் இந்த ஏரியா வந்து பிரைம் லொகேஷனா இருக்கு. ஸோ இங்க வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? ஐடி காரிடார் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் காரிடார்னா உங்களுக்கு வரகடம் சார், படப்பை வரகடம் தான் இண்டஸ்ட்ரியல் காரிடார். ஐடி காரிடார்னா உங்களுக்கு பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் கேட்வே இருக்கு சார். இருக்கு நமக்கு. ஆமா, அடுத்தது பாத்தீங்கன்னா மெப்ஸ் இருக்கு சார். மெப்ஸ் இருக்கு. நம்ம அப்படியே கூடுவாஞ்சேரி போட்னா ஜோகோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகே, நியரஸ்ட் நமக்கு எல்லாமே இருக்கு. எல்லாம் நியர்பை கனெக்டிவிட்டில தான் சார். ஏன்னா பிரைம் லொகேஷன் இருக்கிறதுனால ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்னு எல்லாமே நியர்பைல தான் சார் இருக்கு. மெயினா வந்து கஸ்டமர் மத்த ஒரு இடத்துல இடம் வாங்குறத விட மெயினா இந்த சரௌண்டிங்ல உங்க ப்ராஜெக்ட்ல இடம் வாங்குறதுக்கு என்ன காரணம் சார்? இது மெயின் ரோடு அப்ரோச்சபிளா இருக்கும் சார். ஓகே, எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது சந்துக்குள்ள போயிட்டு போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வாங்க மாட்டாங்க. இதுவே ஒரு மெயின் ரோடு அப்ரோச்சபிள் இருந்துச்சுன்னா ஈஸியா நீங்க யார் தயவும் இல்லாம நீங்களே அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ள போறீங்கன்னா ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கணும், இல்ல ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கணும், இல்ல பஸ் கனெக்டிவிட்டி இருக்கணும். இது அந்த மாதிரி இல்ல சார். இது வந்து ஜஸ்ட் வாக்கபிள்லயே இருக்கு நம்மளோடது. மெயினா வந்து கனெக்டிவிட்டி தான். ஆமா சார். இந்த ஏரியால எப்படின்னா 800 சதுரடியில இருந்து இடம் கொடுத்துறோம் சார். 800 சதுரடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 40 லட்ச ரூபாய் பட்ஜெட் வரும் சார். வீடோட எடுத்தீங்கன்னா 60 லட்ச ரூபாய் நான் பண்ணி கொடுத்துறேன். ஓகே ஓகே, சரிங்க சார். இங்க சரௌண்டிங் அபார்ட்மெண்ட்ஸோட விலையே வந்து 70 லட்சம் போகுது சார். நீங்க இண்டிவிஜுவல் வீடே வந்து 60 லட்சத்துல கட்டி கொடுக்குறீங்க. ஆமா சார். இப்ப அபார்ட்மெண்ட் காஸ்ட்னா யூடிஸ் பெருசா இருக்காது சார். இப்ப இடமே நான் 800 சதுரடி கொடுத்துறேன்ல, 800 சதுரடியில ஒரு 650 சதுரடி போட்டோம்னா உங்களுக்கு 2 BHK தாராளமா பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார், சைட் பத்தின எல்லா டீடைல்ஸும் வந்து சொல்லியிருந்தீங்க. கஸ்டமர் இங்க இடம் வாங்க வராங்க அப்படின்னா ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சார். எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சார். இண்டிவிஜுவல் பர்சன் வந்தா கூட அது கூட கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சார். ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியும் வந்து இருக்கு. ஆமா சார். மக்களே, இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து சார் சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா ரூபி அபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியுங்க. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸா உங்களுக்கு பஸ் ஸ்டாப். இங்க சரௌண்டிங் மார்க்கெட் பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் விலை எடுத்தீங்கன்னா 70 லட்சங்க. நீங்க இண்டிவிஜுவல் வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 லட்சத்துல வந்து இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அது ஒரு மெயினான ஒரு லொகேஷன். இங்க இருந்து நீங்க கிளாம்பாக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸா, தாம்பரம், பெருங்குளத்தூர், வண்டலூர், ஸோ இந்த மாதிரி ஈஸியா வந்து கனெக்டிவிட்டி இருக்கு. நீங்க இந்த சைடு ஒரகுடம் கனெக்ட் பண்ணாலும் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். சென்னையோட 3rd டைட்டில் பார்க் வந்து ஒரகுடத்தில் தான் வருது. ஸோ இந்த ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்கான ஒரு ரோடு தான். டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், கனெக்டிவிட்டியா இருக்கட்டும், ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு லொகேஷன் வந்து ஆப்ட் ஆகுங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே போனா, ஏன்னா பிரைமான லொகேஷன் அப்படின்றதுனால. ஸோ டேரக்டா சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியறது வந்து ஹைடெக் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். நீங்க யாருக்குமே எந்த ஒரு ப்ரோக்கரேஜும் வந்து செலுத்த வேண்டாம். டேரக்டா சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியுமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ சைட்டை விசிட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை வந்து நீங்க புக் பண்ணலாம். லீகல் வைஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோ மூலமா வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.